நம்ம பார்க்க போகுது பச்சை பயிறு தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்மளுக்கு உடம்பு எடையை குறைக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் நம்ம நரம்புகளை பலப்படுத்துறதுக்கும், ஹார்ட்டு வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் இந்த பச்சை பயிறு தோசை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பலன்னு ஆகிடும் இந்த தோசை சாப்பிடும்போது. இந்த தோசை செய்கிறதுக்கு நம்ம ஒரு 200 கிராம் பச்சை பயிறு நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நைட்டு ஊற வச்சுட்டிங்கன்னா காலையில் தோசை செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். நான் வந்து நல்லா ஊற வச்சுட்டேன் நைட்டே. அதுக்கு போடுறதுக்கு கொஞ்சம் இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலெல்லாம் சேர்க்கும்போது நம்மளுக்கு கண்ணு பார்வை நல்லா தெளிவாகும். இதுக்கு தேவையான உப்பு வந்து 1.25 டீஸ்பூன் உப்பு வந்து எடுத்துக்குங்க. அதையும் சேர்த்து போட்டு அரைச்சிடுங்க. ஒன்றா அரைச்சிட்டு இந்த மாவு பார்த்திங்கன்னா நைஸாக வரும். நல்லா எப்படி இருக்குது பார்த்திங்களா? இந்த மாவு வந்து நல்லா மெலிசாக தோசை ஊற்றுறதுக்கு வரும். இதை நம்ம தோசையை ஊற்றலாம். இப்போது ஒரு நல்லா பேன் வந்து சூடாகிடணும். சூடான பிறகு தான் தோசை ஊற்றணும். ரொம்ப சூடாகிடக்கூடாது, அப்போ தோசை சரியாக வராது. ஒரு மிதமான சூட்டில் சூடானோடனே தோசையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வருங்க. எவ்வளோ முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணலாம். நல்லா மெலிசாக வரும் தோசை. நல்லா மொரன்னு இருக்கும்.